Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 523 subscribers ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். நம்ம காதலில் இருக்கும்போது பல நேரங்களில் நம்ம ஒரு சில முடிவுகள் எடுப்போம். அதுலேயும் குறிப்பாக காதலனோ இல்லை காதலியோ இறந்து போயிட்டா ஒரு சில முடிவுகள் தவறான முடிவுகள் வந்து எடுக்கிறதுக்கு வந்து தள்ளப்படுவோம். அப்படி நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்து அந்த முடிவினால் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டிருக்கவும் மாட்டீங்க, இதுக்கப்புறம் கேட்பீங்களா அப்படின்றதும் டவுட்டு தான். ஏன்னா இந்த சம்பவத்தில் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அமானுஷ நிகழ்வு இருக்குங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ரேஷ்மா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கத்தினால இது வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்காங்க அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ரேஷ்மா வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். அங்கே தான் அவங்க வந்து எல்லா படிப்பெல்லாம் முடிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் அம்மா அப்பா ரேஷ்மா 3 பேர் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலேஜுக்கு போகும்போது ஒரு பையனை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் டீப்பான ஒரு லவ். அந்த பையனுடைய வீட்டில் எத்தனை பேருன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா ஒரே ஒரு பையன் தான். ஸோ இப்படி சின்ன குடும்பம், அழகான குடும்பம். ஸோ 2 குடும்பமுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய காதலுக்கு வந்து சம்மதிக்கிறாங்க. சம்மதிச்சுட்டு சரி கல்யாணமும் கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து ஜாதகத்தில் ஏதோ ஒரு பேட் டைம் அப்படின்னு வந்து போட்டிருந்ததுங்க. ஸோ கல்யாணம் வந்து அடுத்த 6 மாதத்துக்கு பண்ணக்கூடாது, 6 மாதம் கழித்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாதகம் கடிப்பார் இல்லையா, அவர் வந்து சொல்லிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிடுறாங்க. என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து ஒரு டேட்டை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினச்ச ரேஷ்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடியே காத்துக்கிட்டு இருந்ததுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட ஒரு வண்டியில் வந்து அதாவது ஒரு காரை புக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வந்து போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல அந்த கார் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாகுது. ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாகி அந்த குடும்பத்தில் 3 பேருமே, அந்த பையன் அப்பா அம்மா 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் இறந்துமே போயிடுறாங்க. இந்த ஒரு ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்மாவுடைய வாழ்க்கையை டோட்டலாக வந்து மாற்றிருச்சுங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நினச்ச ரேஷ்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உயிரை எடுத்துக்கிறதுக்காக அவங்க நிறையா வாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா தடுத்து அதுக்கப்புறம் ரேஷ்மா கிட்ட வந்து பேசி கெஞ்சி இந்த மாதிரி எதுவுமே பண்ணாத, தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கெஞ்சி கேட்டிருக்காங்க. கெஞ்சி கேட்டதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஒரே ஒரு கண்டிஷன், இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேச்சை நீங்கள் எடுக்கவே கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரே ஒருத்தனை மட்டும் தான் நான் லவ் பண்ண முடியும். அந்த பையனை நான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போனேன். இப்போ அந்த பையன் உயிரோடு இல்லை, இதுக்கப்புறமும் நான் இன்னொரு பர்சன் கூட வாழவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னதான் ரேஷ்மாவுடைய அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செட் ஆகாது, இந்த மாதிரிலாம் வாழக்கூடாது, தனியாலாம் நீ வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மைண்டில் திங்கிங் இருந்தாலும் தன்னுடைய பொண்ணுடைய உயிர் ரொம்ப முக்கியம், உயிரோடவாது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. இப்படியே வந்து ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் நகருதுங்க. இந்த 3 மாதம் அதாவது நாட்கள் நகர 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 அந்த பர்சனுடைய ஞாபகம் வந்து கம்மியாக ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் ரேஷ்மாவுக்கு அப்படியே உல்ட்டாவாக மாறிச்சுங்க. அதாவது அவங்க அந்த இடத்துல போகாத இடங்கள் கிடையாது. ஒரு தியேட்டருக்கு போனால் கூட அந்த பையனுடைய ஞாபகம் வருது, அவங்க உட்காந்துட்டு இருக்கிற சீட்டை பார்த்தா அந்த பையனுடைய ஞாபகம் வருது.
எங்கே பார்த்தாலும் அந்த பையனை பார்க்குற மாதிரியே இவங்களுக்கு வந்து இருக்குங்க. அந்த பையனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக். ஓகேங்களா, இந்த பையன் ஜாக் இருக்கார் இல்லையா, ஜாக்கோடைய ஞாபகமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது எங்கே பார்த்தாலும் இதே ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஜாக்கு கூட நான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நினைவில் வச்சு நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் நாட்கள் நகர நகர அந்த ஞாபகங்கள்லாம் மறக்கணும் இல்லை, ஆனால் மறக்கவே மாட்டேங்குது. இன்னமும் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னமோ ஜாக் எனக்காக திரும்பியும் இங்கே வருவான் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சனை வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி ஆன்மாக்கள் கிட்டலாம் பேசுவாங்க இல்லையா, ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆன்மாக்கள் கிட்ட பேசுகிற பர்சனுக்கு போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஒரு பூஜைக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இது எதுவுமே ரேஷ்மாவுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியாது. ரேஷ்மா வந்து அவங்களே முடிவெடுத்து இந்த மாதிரி போயிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அந்த ஒரு சாமியார் இருக்கார் இல்லையா, அதாவது பூசாரி எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ரிச்சுவல் வந்து பண்ணுறாரு. இந்த மண்டை ஓடுகள் எல்லாம் வச்சு வந்து ரிச்சுவல் பண்ணுறாரு. இந்த ஆன்மாக்களை வர வச்சு அந்த ஆன்மாக்கள் கிட்ட பேச வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சுவல் எல்லாமே பண்ணுறாருங்க. அந்த ரிச்சுவல் அப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது அவர் ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல வித்தியாசமான கத்துற சவுண்ட் எல்லாமே வந்து கேட்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வௌவால்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ஒரு க்ரீப்பியான ஒரு வைப் வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்மாவுக்கு வந்து கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் ரேஷ்மா அந்த இடத்துல என்னதான் தைரியமாக உட்காந்துருந்தாலும் பயம் அப்படின்றது அவங்களுடைய மனசில் வரும் இல்லையா. பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை சாமி இது நிறுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாதியில் நிறுத்தினா பிரச்சனை ஆகிடுமா, வேறு ஏதாவது ஒரு ஆன்மாவும் வந்துடும், ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பூஜையை கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே இவங்க கேட்குறாங்க, சரி நான் இது வரைக்கும் ஜாக்கோட ஆன்மாவை பார்க்கவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வெளியே இடங்களில் வந்து அந்த ஆன்மாக்கள் வராது. அந்த ஆன்மாக்கள் ரொம்ப காலம் வாழ்ந்த ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஆன்மா இருக்கும். நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் கூட உங்களால் பேச முடியும், அந்த ஆன்மா கிட்ட பேச முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா ஒரு வினோதமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாக்கோடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. திரும்ப அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. இதுவும் அவங்க வந்து ஒத்துக்கல. என்னம்மா நீ இந்த மாதிரி சொல்கிற, அந்த பையன் இறந்து போய் 3 மாதம் ஆகுதுமா, 3 மாதம் ஆகியும் நீ வந்து மறக்கல, சரி அது ரொம்ப கஷ்டம், மறக்க முடியாது, இதெல்லாமே நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு எதுக்குமா நீ போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க ஒரே காலில் நின்று இல்லை நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிக்கிறாங்க. சரி பொண்ணு இவ்வளோ அடம் பிடிக்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரேஷ்மாவை அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ரேஷ்மாவும் ஜாக் வாழ்ந்த அந்த ஒரு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. வீட்டுடைய கதவை திறந்த உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஆனால் 3 மாதமாக அந்த வீடு வந்து யாருமே யூஸ் பண்ணாமல் தான் இருந்திருக்கு. இவங்க ஃபஸ்ட்டு நாள் ஃபுல்லாக அந்த வீடை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2வது நாளும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. 2 நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பிக் அண்ட் ஸ்பேன் ஆகிடுது, அப்படியே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வாழலாம், ஜாக் கிட்ட பேசலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாக் இருக்கிறத வந்து உணர்த்தினது எது தெரியுமா? ஜாக் வந்து எப்பயுமே ஒரு பெர்ஃப்யூம் வந்து போடுவாராம். அந்த பெர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஸ்மெல்லில் இருக்குமா. ஸோ அந்த லாவெண்டர் ஸ்மெல் இருக்கிற பெர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஸ்மெல் அப்படியே அவங்களுக்கு வருது. அது வந்த உடனே இவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஜாக் உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அந்த பெர்ஃப்யூமை வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வாசனையை வந்து இழுத்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிக்குதுங்க. ஜாக்குக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஜாக் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. ஜாக் வந்துட்டியா, ஜாக் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஆனால் இவங்க கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனால் அந்த நறுமணம் இருக்கு இல்லையா, அந்த லாவெண்டர் ஸ்மெல், அந்த லாவெண்டர் ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. டைம் பார்க்குறாங்க, டைம் வந்து 7 மணி ஆகுது. அவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க. ஜாக்குக்கு பிடிச்ச பொருள் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு வச்சுருக்காங்க. சமைச்சு வச்சுட்டு இவங்க சாப்பிட்டுட்டு ஜாக்குக்காக ஒரு தட்டில் வந்து அந்த பொருளை போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான வேலைகளெல்லாம் பண்ணுறாங்க. சாரி டு சே திஸ், ஏன்னா இவ்வளோ அளவுக்கு யாராவது பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த மாதிரி வேலைகளெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜாக் வந்து இதை சாப்பிடுவான், நான் பார்ப்பேன் அப்படின்னுலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே நடக்கலைங்க. இவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ஒரு 9 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே போயிட்டு ஜாக்கோடைய பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பெட்ரூம் டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு அவங்க நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அரௌண்ட் ஒரு
12 மணி இருக்குங்க. 12 மணி அளவில் இவங்களுடைய பெட்ரூம் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க. அந்த ஓப்பன் ஆகிறது வந்து நார்மலாக ஓப்பன் ஆகல, டம்முன்னு தள்ளி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த டோர் திறக்கிற சவுண்டில் இவங்க அதிர்ந்து போய் எழுந்து உட்காடுறாங்க. எழுந்து உட்காரும்போது அவங்களுடைய காதுகளுக்கு பக்கத்தில் யாரோ வந்து மை லவ் நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. இந்த மை லவ் அப்படின்ற ஒரு வாய்ஸ் இருக்குது தெரியுமா, எக்ஸாக்டாக இந்த மை லவ் யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக் தாங்க சொல்லுவார். இந்த மை லவ் நான் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு வாய்ஸை கேட்ட உடனே இவங்களுக்கு செம்ம சந்தோஷம், பயம் எதுவும் வரல, அவ்வளோ அளவுக்கு சந்தோஷம். ஜாக் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் இவங்கனால அவங்களுடைய ஜாக்கோடைய ஃபேஸை வந்து பார்க்க முடியல, உருவத்தை வந்து பார்க்க முடியல. ஆனால் அந்த நான் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாக் தொடர மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஜாக் எப்பயுமே இவங்களுடைய கை கோர்த்து உட்கார்றது ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. ஸோ திடீர்னு யாரோ இவங்களுடைய விரல்களுக்குள்ளே கையை விட்டு இப்படி கோக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாயிருக்கு. இவங்க கையை வந்து க்ளோஸ் பண்ணலான்னு முயற்சி பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ண முடியல. உண்மையிலே யாரோட விரல் இருந்து இவங்க கையை க்ளோஸ் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் ரேஷ்மாவுக்கு வந்து இருந்திருக்குங்க. அப்படியே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஜாக் தான் வந்திருக்கிறது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. சந்தோஷத்தில் இவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆக போகுதுன்றதெல்லாம் இப்போ இவங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போதைய நிலைமைக்கு இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த ஒரு டச்சுக்காக தான், இந்த ஒரு ஃபீலுக்காக தான் இவங்க கடந்த 3 மாதமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே அந்த ஃபீலில் சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கையை பிடிச்சி ஜாக் எங்கேயோ இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்குங்க. என்னடா இது எங்கே இழுக்கிறடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்பியும் மை லவ் என்னை நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இது நம்ப மாட்டியா, உன்னை நம்பாமலா நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், உன்னை நம்பி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுந்துக்கிறாங்க. பெட்டிலிருந்து எழுந்து அப்படியே பெட்ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் கிட்ட வந்து போய் நிற்கிறாருங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. மெயின் டோரை இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தா அப்படியே கும் இருட்டு. அவங்களுடைய வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் எல்லாம் இருக்குமா, அப்படியே கும் இருட்டாக இருக்குது. அந்த மரத்துக்கு மேலே ஏதோ ஒரு உருவம், அதாவது கருப்பான ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கண்களுக்கு தெரியுது. ஏய் ஜாக் என்னடா இது, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பயப்படுறாங்க. பயப்பட்டதில் ஜாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போது மை லவ் என்னை நம்ப மாட்டியா அப்படின்ற ஒரே ஒரு சென்டென்ஸை தான் திரும்பியும் சொல்கிறாரு. நான் நம்புகிறேன் அதனால தான் நான் நிற்கிறேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. யார் அது, உன்னை என்னால் பார்க்க முடியல, ஆனால் அந்த மரத்துக்கு மேலே ஏதோ ஒன்று நிற்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே திரும்பியும் ஜாக் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ நம்ப மாட்டியா மை லவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் நம்புறேன்டா அப்படின்னது தான். அப்புறம் கம்மு நிறு, எங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி நிற்க வைக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதே இடத்துல நின்று இருக்காங்க. கழுதுகிட்டே நின்று இருக்காங்க, பயத்தோடு நின்று இருக்காங்க. அந்த ஒரு உருவத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய மனசெல்லாம் அப்படியே படப்படான்னு அடிக்குது. அந்த ஒரு உருவம் எந்த ஒரு வேலையும் பண்ணலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. 1 மணி நேரம் கழித்து அப்படியே கையை வந்து ஜாக் திரும்பியும் பிடிச்சி வீட்டுக்குள்ளே இழுக்கிறாருங்க. இழுத்த உடனே இவங்களும் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் கதவை வந்து மூடுறாங்க. மூடிட்டு இவங்க திரும்பியும் பெட்டில் வந்து போய் படுக்கிறாங்க. படுக்கும்போது ஜாக் வந்து இவங்க கூடியே படுக்கிற ஒரு ஃபீல் இவங்களுக்கு வந்து உண்டாகுதுங்க. ஜாக் வந்து இவங்களை கட்டி அணைக்கிற ஃபீல் வந்து உண்டாகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிற ஃபீல், அந்த ஃபீலை வந்து சந்தோஷத்தோடு இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு உருவம் இவங்களுடைய பெட்ரூமுடைய டோர் இருக்கு இல்லையா, டோர் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல மரத்துக்கு மேலே ஒரு கருப்பான உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அதே ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே பயத்தில் வந்து கதறாங்க. ஏய் ஜாக் யாராது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஜாக் சொல்கிறாரு, மை லவ் அது நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னது நான் தானா, அப்போ என் கூட படுத்துக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்போ தான் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு செகண்ட்லேருந்து இவங்களுடைய வாழ்க்கை நரகத்துக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்குதுங்க. ஸோ இவங்க பயத்தில் கதறாங்க. ஜாக் எனக்கு பயமாக இருக்குது, என்னை வந்து காப்பாற்று அப்படின்றாங்க. அந்த கருப்பான உருவம் அப்படியே மெல்ல இவங்க பக்கத்தில் வந்து நடந்து வருதுங்க. அப்படியே அந்த கருப்பான உருவத்தை ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கருப்பான உருவம் கரெக்டாக எங்கே வந்து படுக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவங்க பக்கத்துலேயே வந்து படுக்குதுங்க. அந்த கருப்பான உருவத்தில் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையிலேயே அது ஜாக்கோடைய முகம்தான். ஆனால் இவங்க கூட படுத்துக்கிட்டு இருந்தது யார் அப்படின்ற ஒரு டவுட் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஜாக்கு கிட்ட திரும்பியும் கேட்குறாங்க, யாரா என் கூட படுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் நான் தான் மை லவ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா நீ வெளியே இருந்த, மரத்து மேலே இருந்த, இப்போது அந்த இடத்துலேருந்து நடந்து வந்து என் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்க, எல்லாமே என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் என் கூட யாரோ கண்ணுக்கு தெரியாமல் படுத்துக்கிட்டு இருந்தாங்க, அது யாருன்னு தெரியல. ஆனால் உன்னை கேட்டால் நீ தான் வந்து படுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை புரியாது, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீ ஃபீல் தான் பண்ண முடியும், புரியாது உனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி என்னடா ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக காம் ஆகுறாங்க. திரும்ப அந்த ஜாக்கோடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஜாக் பக்கத்தில் படுத்துட்டு இருக்காரு. ஜாக்கோடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அப்படியே கட்டி தழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஆன்மா இவங்களை கட்டி பிடிக்கும்போது ஒரு விதமான ஒரு சில்னஸை ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஃப்ரீசருக்குள்ளே போயிட்டு நம்ம உட்காந்தா எப்படி எவ்வளோ சில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில்னஸ் வந்து இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அந்த புகை மூட்டமாக இருக்கிற அந்த கருப்பான உருவத்துக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஜாக்கோடைய அழகிய முகம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியுதுங்க. அந்த அழகிய முகத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு கண்ணீர் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, அவ்வளோ அழுகுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கும் அந்த ஜாக் அப்படின்ற ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, பயப்படாத, அழுகாத, நான் தான் கூட இருக்கேன்ல, இதுக்கப்புறம் என்ன உனக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஆன்மா வந்து இவங்களை கட்டி பிடிக்குதுங்க. கட்டி பிடிச்சிட்டு 3 மாதம் கழித்து இவங்க ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு தருணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாக் எப்பயுமே இவங்களை வந்து பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணுவாராம். ஆப்வியஸாக லவ்வர்ஸ்னால் கிஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுடைய உதட்டில் ஜாக் வந்து ஒரு கிஸ்ஸை கொடுக்குறாருங்க. அந்த கிஸ்ஸை கொடுக்கும்போது ஒரு விதமான சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய உடம்புக்குள்ளே போகுது. அதை நார்மலாக கிஸ் பண்ணால் இது வந்து ஒரு ஃபீல், அந்த ஃபீல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபீலை தாண்டி இவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த ஜாக்கோடைய சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வாய் வரைக்கும் இல்லாமல் அப்படியே இவங்களுடைய தொண்டை வழியாக உள்ளே போகுது. இவங்களுடைய உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த சில்னஸ் பரவுறதை வந்து இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை ஃபீல் பண்ண உடனே பயத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி எழுந்துடுறாங்க. எழுந்த உடனே திரும்பியும் மை லவ், என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன நம்ப மாட்டியான்ற, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நீ கிஸ் பண்ணால் ஓகே, எனக்கு அந்த ஃபீல் ஓகே, ஆனால் என்னோடய உடம்புக்குள்ளே ஏன் சில்னஸ் போகுது, என்னுடைய உடம்புக்குள்ளே சில்னஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்றத மட்டும் இவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பெட்ரூமுடைய ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னல் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நகருதுங்க. ஸ்க்ரீன் நகர்ந்த உடனே வெளியே பார்க்குறாங்க. வெளியே ஒரு 4-5 உருவங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த 4-5 உருவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தலையை இப்படி சாய்ச்சிக்கிட்டு இருக்கு, இப்படி சாய்ச்சிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி சாய்ச்சி கீச்சு நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த உருவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு இன்னமும் பயம் அதிகரிக்குது. அந்த இடத்துல இருந்து எழுந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வெளியே போகும்போது அந்த ஜாக்கோடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கையை பிடிச்சி சருகு நிலுக்குதுங்க. சருகு நிலுத்து திரும்பியும் வந்து பெட்டு மேலே உட்கார வைக்குது. பெட்டு மேலே உட்கார வச்சுட்டு ஜாக்கோடைய ஆன்மா வந்து ஆக்ரோஷமாக சிரிக்க ஆரம்பிக்குது. இந்த ஆக்ரோஷமாக சிரித்த உடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் ஜாக் கிட்ட, ஏய் யாரா அது, யாரா இந்த மாதிரிலாம் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு 4-5 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது எல்லாமே என்னுடைய சொந்தக்காரங்க தான், அங்கே என்னுடைய அம்மா அப்பா நின்றுக்கிட்டு இருக்காங்க, கூடவே இன்னும் 2 சொந்தக்காரங்களும் நின்றுக்கிட்டு இருக்காங்க, நீ பயப்படாத, பயப்படுறதுக்கு எந்த விதமான ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜாக்கோடைய ஆன்மா ஆக்ரோஷமாக சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த ஆக்ரோஷமான சிரிப்பை இவங்களால கேட்கவே முடியலைங்க. அப்படியே இவங்களுடைய காதுகளை வந்து பொத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையை அப்சைட் டவுனாக மாறப்போகுதுங்க. இவங்க அந்த தருணத்தில் அந்த ஜன்னலையும் பார்க்குறாங்க, ஜாக்கோடைய ஆன்மாவும் பார்க்குறாங்க. ஆக்ரோஷமாக சிரிக்கும் போது ஜாக்கோடைய முகத்தை வந்து பார்க்குறாங்க. ஜாக்கோடைய முகம், அழகிய அந்த ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரமாக மாற ஆரம்பிக்குது. ஜாக்கோடைய கண்களை வந்து பார்க்குறாங்க. கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருவிழிகள் மட்டுமே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கண்ணு வந்து கருப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்த உடனே இவங்க அப்படியே பதறி, ஏய் ஜாக் என்ன நீ இது மாதிரிலாம் பண்ணுற, இது மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து கத்துறாங்க. ஏன் பயப்படுற, பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நான் கூட இருக்கேன்ல, நம்மளுடைய காதல் புனிதமானதுன்னு சொன்னல, நான் கூட இருக்கேன்ல, உன் கூட தான் இருப்பேன், உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சிரிக்க ஆரம்பித்த உடனே அவங்க ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல்லாம் இருக்குல்ல, ஜன்னல்லாம் டமால் டமால் நடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஜன்னலுக்கு வெளியே இருந்த அந்த நின்றுக்கிட்டு இருந்த 4-5 ஆண்மாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆண்மாக்கள் எதுவுமே அங்கே இல்லை, அப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மெயின் டோரை யாரோ டமால் டமால்னு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்களெல்லாம் கீழே வந்து விழுக ஆரம்பிக்குது. இவங்க பயத்தோட உச்ச கட்டத்தில் இருக்கும்போது
இருக்கும்போது இவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறைய ஆன்மாக்கள்லாம் சொன்னேன் இல்லையா, 4-5 ஆன்மாக்கள் மட்டும்தான் இவங்க வந்து அந்த ஜன்னலுக்கு பின்னாடி பார்த்தாங்க. இப்போ இவங்களுடைய வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 20-25 ஆன்மாக்கள் அப்படியே ஒன்றா நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு உருவத்தை வந்து பார்த்துருக்காங்க. அந்த 20-25 ஆன்மாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பெட்ரூமுக்குள்ளே என்டர் ஆகுதுங்க. என்டர் ஆகும்போது இவங்க பயத்தில் வந்து கத்துறாங்க, கண்ணீர்லாம் வர ஆரம்பிக்குது, ரொம்பவும் அழுகுறாங்க, அப்படியே இவங்களுடைய ஹார்ட்டெல்லாம் படபடன்னு அடிக்குது. அந்த டைமில் திரும்பவும் ஜாக்கோடைய ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா இவங்களுடைய கையை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. இவங்க அந்த இடத்துல இருந்து ஓடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஓடவும் முடியாது. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெட்டு மேலே உட்காந்துருக்காங்க, ரூம் ஃபுல்லாக ஆன்மாக்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பெட்ரூம் டோர் பக்கத்துலேயே வந்து 4-5 ஆன்மாக்கள் நின்றுக்கிட்டு இருக்கு. லிட்ரலி இவங்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 ஆன்மாக்கள் வந்து இருக்குது. பக்கத்துலேயே ஜாக்கோடைய ஆன்மா இருக்குது. அந்த ஜாக்கோடைய ஆன்மா என்ன கேட்குது அப்படின்னா, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ டே நான் விட்டுட்டு போகணும்லாம் நினைக்கலடா, ஆனால் எனக்கு பயமாக இருக்குடா, நீ மட்டும் இருந்தாலும் எனக்கு பயமே கிடையாது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா, ஆனால் என்னடா இது 20-25 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்பியும் அந்த ஜாக்கோடைய ஆன்மா சிரிச்சுட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, வந்திருக்கிறவங்க எல்லாருமே கல்யாணத்துடைய கெஸ்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இந்த ஒரு கெஸ்ட் அப்படின்னு வார்த்தையை கேட்கும்போது எனக்கு புல்லரிக்குதுங்க. இந்த கல்யாணம் கெஸ்ட் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, சொன்ன உடனே இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் புரியுது இவங்க ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த டேஞ்சரஸான சுச்சுவேஷன்லேருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவங்க பெட்டிலிருந்து கீழே இறங்குனாங்க. கீழே இறங்கும்போது முதல் தடவையாக அந்த ஜாக்கோடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ரொம்பவும் டார்ச்சரஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே கையை பிடிச்சி சறுக்குன்னு இழுக்குதுங்க. கையை பிடிச்சி சறுக்குன்னு இழுக்கும்போது கை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டோடைய அந்த கட்டலுடைய ஓரத்தில் வந்து ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு ஆணி இருக்குங்க. அந்த ஆணி வந்து பார்த்திங்கன்னா சர்றன்னு கையை கிழிச்சிருது. கையை கிழிச்ச உடனே ஃபுல்லாக ரத்தம் வந்து வர ஆரம்பிக்குதுங்க. ரத்தம் வந்த உடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்குது. அப்படியே அந்த ரத்தத்தை துடைக்கிறாங்க. துடைக்கும் போது திரும்பவும் அந்த ஜாக்குடைய ஆன்மா என்ன தெரியுமா சொல்லுது, இப்போது என் ரத்தமும் உன் ரத்தமும் கலந்துருச்சு, நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றாயிட்டோம், இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உனக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த உனக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு டைலாகை கேட்ட உடனே திரும்பியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எப்படியாவது என்னை காப்பாற்றுப்பா, யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதே டைமில் அந்த ரூமுக்குள்ளே இருந்த 20-25 ஆன்மாக்களும் என்ன பண்ணுது அப்படின்னா அட் அ டைமில் ஒரு 25 பேர் சிரிச்சா எப்படி இருக்கும், அதுலேயும் ஆக்ரோஷமாக சிரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆக்ரோஷமாக சிரிக்கிற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேட்குது. இவங்களுடைய காதுகளை கேட்கக்கூடிய திறன் இருக்கு இல்லையா, அந்த டெசிமல் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது அந்த கேட்கக்கூடிய திறனை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரிப்பு இவங்களால இவங்களுடைய மண்டைக்குள்ளே போய் அப்படியே வந்து ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா, அந்த நிலைமையில தான் இவங்க இப்போ இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய குலதெய்வம் யார் தெரியுமா, கருப்பண்ண சுவாமி. கருப்பண்ணை நினச்சி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கருப்பண்ணை நினச்சி வேண்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக வந்து ரிலீஃப் உண்டாகுது. ஆனால் இருந்தாலும் அந்த ஆன்மாக்களுடைய புளியை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டைட்டாக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஜாக்கோடைய ஆன்மா இவங்களை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுது. இவங்களுடைய கையை பிடிச்சி இழுக்குது, காலை பிடிச்சி இழுக்குது, கையில் காயம், காலில் காயம், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடம்புல வெட்டுக்காயங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த வெட்டுக்காயங்கள் வந்து வலியில் வந்து துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தம் வந்துக்கிட்டு இருக்க இருக்க அந்த ஒரு ஆன்மாவும் என்ன அதை சுற்றி இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆன்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெட்டு மேலே ஏறுறதை இவங்க வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்து உச்சக்கட்ட பயத்தில் இருக்கும்போது அந்த ஜாக்கோடைய ஆன்மா திரும்பவும் இவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்குதுங்க. அப்படியே அந்த முத்தம் கொடுக்கும்போது இவங்களுடைய உடம்பு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ளே போயிட்டு சில்னஸ் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த டைமில் இவங்க அன்கான்ஷியஸாக வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அன்கான்ஷியஸாக போகும்போது அவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு சில காட்சிகள் வந்து வருதுங்க. அந்த காட்சிகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு சுடுகாட்டில் ஒரு சமாதியை வந்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமாதி வந்து பார்த்திங்கன்னா யாரையோ புதைக்கிறதுக்காக வந்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமாதியில் யார் படுத்து கிடக்கிறான்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் வந்து படுத்து கிடக்கிறாங்க. இவங்களே தோன்றாங்க, உள்ள சமாதிக்குள்ளே வந்து படுத்து இறந்து போய் கிடக்கிற மாதிரி வந்து ஒரு காட்சியை வந்து பார்க்குறாங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய குலதெய்வமான கருப்பண்ண சுவாமியை நினச்சி பயங்கரமாக வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன், எப்படியாவது என்னை காப்பாற்று, எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட இன்னொரு 1 செகண்டில் இவங்க டோட்டலாக அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை
நிலைமைக்கு போகும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் டோரை யாரோ டமால்னு அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. அதுக்கப்புறம் இவங்களுடைய பெட்ரூம் டோர் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூம் டோர் பக்கத்தில் ஒரு பயங்கர வெளிச்சம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருந்து யாரோ ஒரு நபர் நடந்து வரதை வந்து பார்க்குறாங்க. அந்த ஒரு நபர் நடந்து வரும்போது ஒரு விதமான சந்தன வாசனை வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சந்தனத்துடைய ஸ்மெல் வந்து இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சந்தன வாசனையை அப்படியே மோந்துகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மயக்க நிலைக்கு போனாங்க இல்லையா, அந்த மயக்க நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அப்படியே திரும்பியும் ரியாலிட்டிக்கு வர மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் இவங்களை சுற்றி இருந்த ஆன்மாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி இல்லை, பெட்டு மேலே இல்லை, எல்லா ஆன்மாக்களும் இவங்களுடைய தலைக்கு பின்னாடி பயந்து போய் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை பார்க்குறாங்க. பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்த ஜாக்குடைய ஆன்மா கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க பக்கத்தில் வந்து கிடையாதுங்க. அந்த ஒரு ஆன்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே இவங்க பக்கத்தில் மெதுமெதுவாக அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருந்து வந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பக்கத்துக்குள்ளே வராங்க. வந்து இவங்களுடைய கையை வந்து பிடிக்கிறாரு. கையை பிடிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு விதமான மன நிம்மதி வந்து கிடைக்குதுங்க. அப்படியே இவங்களுடைய கையை பிடிச்சி தூக்குறாரு. தூக்கி விடும்போது இவங்களுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது காற்றுலேயே பறந்தால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஃபீல் ஆகிட்டு இவங்க அப்படியே எழுந்து மெதுவாக நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மெயின் டோருக்கு வெளியே வராங்க. மெயின் டோருக்கு வெளியே வந்த உடனே அந்த மெயின் டோர் வந்து க்ளோஸ் பண்ணுதுங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக மூடுது. மூடின உடனே அவங்க வெளியே வந்த உடனே அந்த ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. அதாவது அந்த வெளிச்சத்துக்குள்ளிருந்து வந்த ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. உருவம் எதுவும் கிளியராக வந்து தெரியல. ஆனால் அந்த சந்தனத்துடைய வாசம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ டீப்பாக வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. இவங்களுடைய அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி அங்கே தேடி இருக்காங்க. ஆனால் எங்கே தேடியும் பொண்ணு கிடைக்கலன்னதுக்கப்புறம் இங்கே தான் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அதாவது ஜாக்கோடைய வீட்டுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா இவங்க அப்படியே அந்த வீட்டுடைய வாசலில் விழுந்து கிடக்கிறத வந்து பார்க்குறாங்க. அப்படியே இவங்களை பதறி போய் இவங்களை தூக்குறாங்க. தூக்கும்போது இவங்க வந்து ஒரு விஷயத்தை கையில் வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பனுடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா, கருப்பனுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க கையில் வச்சுருக்காங்க. கையில் வச்சுருக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ தான் ரேஷ்மா இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, இந்த மாதிரி அந்த ஜாக்கோடைய ஆன்மா கிட்ட பேசுகிறதுக்காக இந்த ஆன்மாக்கள் வர வைக்கிற ஒரு பர்சனை போய் பார்த்தேன். அவர் தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து இருங்க அப்படின்னு வந்து சொன்னார். இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மா அப்பா செம்ம ஷாக் ஆகிட்டு ஏம்மா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த என்டையர் குடும்பமுமே இப்போது யாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கருப்பன். அந்த கருப்பன் சுவாமியை வந்து பார்த்திங்கன்னா இவங்க குலதெய்வம் இல்லையா, குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டு ஒரு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து குலதெய்வன் டெம்பிளுக்கு வந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அந்த ஜாக்கோடைய ஆன்மா இவங்களை வந்து பார்க்குமா. அடிக்கடி அந்த ஜாக்கோடைய ஆன்மா வந்து உனக்காக நான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன், உனக்காக நான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இவங்களுடைய காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் இவங்க இது வரைக்குமே திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இவங்க ஒரு வேளை திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த ஜாக்கோட ஆன்மா வந்து இன்னமும் உக்கிரமாயிட்டு இவங்களுடைய கணவரை ஏதாவது பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே இது வரைக்கும் இவங்க திருமணம் செஞ்சுக்காமல் இருந்திருக்காங்க. அந்த கருப்பனுடைய ஃபோட்டோ இன்னமும் இவங்க வந்து வச்சுருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோ தான் இவங்களை இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக வந்து வீண் போகாது. அவங்களுடைய நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து கலந்துருக்கு. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து நானே வந்து யோசித்தேன் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அந்த இடத்துல ஃபீல் பண்ணி ஒருத்தங்க வந்து அழுதுருக்காங்க. 20 வருஷமாக ஒருத்தங்க வந்து கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த ஒரு நிகழ்வை நம்ம நம்பி தானே ஆகணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக கனெக்ஷன் இருந்திருக்கு. கருப்பண்ண சுவாமி வந்தே காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி தான் இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. நானுமே அதை தான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் பயங்கரமாக வரவேற்கப்படும். அதுக்கப்புறம் ரேஷ்மா இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா கல்யாணம் பண்ணிக்க வேணாமா அப்படின்ற ஒரு டைலமால தான் இருக்காங்க. ஒரு வித கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லவ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் பண்ணாங்க. காதல் வந்து ஒரு வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான். ஆனால்
20 வருடங்களாக அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை டார்ச்சர் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் 20 வருடங்களாக அந்த ஆன்மா இவங்க கிட்ட கூட நெருங்க முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் கருப்பன் இவங்களை காப்பாற்றுறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கருப்பன் காப்பாற்றுறாரு. ஸோ உங்களை காப்பாற்றும் போது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கணவரையும் காப்பாற்றுவார்ல கண்டிப்பாக. ஸோ என்னுடைய ஒரு கட் ஃபீல், எல்லாத்தையும் மறந்துட்டு லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.